இந்தா நேத்து வரைக்கும் 80, இனியோட சேர்த்து 85 ரூபாய். அம்மா கிட்ட சொல்லி மறக்காம பணத்தை வாங்கி வை. சரி. ஆமா, உன் புருஷன் நேத்து கடத்தல வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தனே, உன்னை விட்டு ஓடி போயிட்டனா? இருக்கும் நீ பேசுற பேச்சுக்கு அவன் என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். உன்னை எவனாவது கைய பிடிச்சு எடுத்துட்டு போறான். ஸ்டூபிட். கார் வருது தெரியல, கண்ண குருடா. ஐயோ, என்னம்மா இது? ஆஸ்பத்திரிக்கு போலாமா? ஏண்டா என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வாமாங்கிட்ட. என்னம்மா அடி பலமா பட்டுச்சா? இல்லன்னு லேசான காயந்தா. பாத்து வரக்கூடாது. சிலப்பா அண்ணா நான் ரிக்ஷா பிடிச்சு அனுப்பிச்சு வச்சிடறேன். வாமா. என்னம்மா காரை மோதிட்டு உள்ள உட்காந்து ரசிக்கிறியா? நான் என்ன டாக்டரா இறங்கி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு? ஹாஸ்பிடல் செலவுக்கு காசு கொடுக்கறேன், வாங்கி சொல்லுங்க. என்னனே கொஞ்சம் கூட இரக்கமில்லாம பேசுறாங்க? இதுக்கு பேர் தான்டா பணத்திமிரு. ஹே லுக் ஹியர் மிஸ்டர், மைண்ட் யுவர் டங், ஓகே? கார் பிரேக் சரியில்லைன்னா நான் என்ன பண்றது? இட்ஸ் நாட் மை மிஸ்டேக், இட்ஸ் மை கார்ஸ் மிஸ்டேக். அண்ணே அம்மா என்ன சொல்றாங்க? இவங்க தப்பு பண்ணலையா, இவங்க கார் தான் தப்பு பண்ணிச்சான். பிறகு ஏன் நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அவங்க கார் கிட்டே பேசிருங்க. பேசிடுவோம். ஹே லுக் ஹியர், எக்ஸ்கியூஸ் மீ. ஆவ், வாட் தி ஹெல்? அம்மா மறக்க முடியாத அப்படி பேசிருங்க. ஸ்டாப் இட், ஸ்டாப் தி கார். இங்க பாருங்க, அது நல்லா இருக்கானே. எங்க அண்ணன் கார் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். புல்புல் பாத்தியா, எங்கால உங்க காரை அடிச்சு துவைச்சிட்டாரு. அண்ணே அசத்திட்டீங்க. இந்தம்மா பேரிச்சம்பள கடைக்காரன் அனுப்பி வைக்கிறேன், இத போட்டு வாங்கி சாப்பிடு. You bloody idiot! You stupid idiot! Who the hell do you think you are? Look what you've done to my car. You think your grandfather will pay for it? Your father will pay for it? Or your mother will pay for it? I'll fix you. You think you're bloody Rambo? I'll fix you. I'll see the end of you. And when I see, I'll kill you. அண்ணே You என்னண்ணே bloody இது? idiot! அவங்க பாட்டுக்கு இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, நீங்க பாட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய் புரியுதுடா, வரவு வச்சுக்க, திருப்பி கொடுத்துருவோம். அப்புறமா பாக்கலாங்கிறீங்களா? இப்படி அவமானப்படுத்தி இருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது சந்தியா. இன்னொரு நாளைக்கு அவன் என்கிட்ட மாட்டாமையா போயிடுவான், அப்ப பாத்துக்கிறேன். சீக்கிரமா ரெடியாவே. இதோ 5 minutes. ஆமா, இந்த வருஷம் பர்த்டேக்கு நீ என்ன ட்ரெஸ் போட போற? புதுசா என்ன போடலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். புதுசா தானே, புடவை கட்டு. எது புடவையா? ஆமா, அருமையான சாரியை நான் செலக்ட் பண்றேன். உனக்கு எந்த புடவை வேணும்னு சொல்லு. எனக்கு ஒரு பழைய புடவை வேணுமா? என் மக கட்டிக்கிறதுக்கு நல்ல புடவை இல்லைன்னு கேட்டிருந்தேன், தரேன்னு சொல்லியிருந்தீங்க. மறந்துட்டேன் தங்கம்மா, இதோ தரேன். லதா, அந்த புடவை காட்டு. ஏன் இவ்வளவு நல்ல புடவையா இருக்கே, ஏதாவது கிழிஞ்ச புடவையா இருந்தா கூட. என்கிட்ட இருக்கிறதுலயே இதுதாண்டி சுமாரான புடவை. இவ்வளவு நல்ல புடவை கட்டினா திமிரு ஜாஸ்தி ஆயிடும், அப்புறம் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் இரு. சந்தியா, என்னடி இது? ஏன்டி கட் பண்ற? சும்மா இருடே. இப்ப தச்சி உடுத்துக்க சொல்லு. இப்ப கூட பரவாயில்லம்மா, ஏற்கனவே எங்க வீட்டுல இருக்க புடவைங்களை தச்சு தான் உடுத்திட்டு இருக்கோம். அதை விட இது நல்ல புடவை தான், கொடுங்கம்மா. வா 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 போலாம். நல்ல புடவைங்களை எடுத்து போடுங்க. என்ன விலையில வேணும்? இந்த ஷாப்ல எது காஸ்ட்லி சாரியோ அது காமிங்க. வாங்க தம்பி வாங்க. வணக்கம். நானே உங்களை வந்து பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப நீங்களே வந்துட்டீங்க. யார தம்பிக்கு ஒரு கூல் ட்ரிங்க் கொடுங்கண்ணா. பாத்துட்டு இருங்க, 2 நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார் நான் எதுக்கு வந்தேன்னா, முதல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க. சாப்பிடுங்க. ஏமா வியாபாரத்தை விட்டுட்டு எல்லாரும் ஓடுறாங்களே, யாரு இவரு? அவரே எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அவர் தாங்க இந்த கடைக்கே முதலாளி. நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் பரிசு கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்காரு. கடையில வேலை பார்க்கிற எல்லாத்துக்கும் ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறாரு. என்னது
ஆளுக்கு 10,000-ஆ? அது மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் இலவசமா துணிமணி எல்லாம் கொடுக்கிறார். இதுக்கே வாழைப்பழம் தான் எப்படி சாத்துங்க. அவருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட தொழில்கள். தொழிலாளர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே வருஷத்துக்கு 2 தடவை பிறந்த நாள் கொண்டாடுறாருன்னா பாருங்களேன். பாடி போலாம். எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க திடீர்னு வந்துட்டீங்களா, யாருக்கும் கை கால் ஓடல, எல்லாரும் வந்து கூடிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க தெய்வம் மாதிரி. அப்ப நான் வரேங்க. சரி தம்பி, அடிக்கடி வந்து போங்க. இன்னும் என்ன வேடிக்கை, போய் வேலையை பாருங்க எல்லாரும். என்னன்னு வேலை என்னாச்சு? டேய், அவர்கிட்ட வேலை கேட்கலாம்னு தான் வந்தேன். ஆனா அவர் என்ன தெய்வமாக்கிட்டார். அதனால அவர்கிட்ட ஒண்ணும் கேட்காம வந்துட்டேன். வேற எங்கேயா ட்ரை பண்ணுவோம். அண்ணே, உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமா? உங்ககிட்ட மோதினாலே கடற்காரி அவ வந்திருந்தா, எங்கடா போயிட்டா. நான் என்ன சொன்னேன், நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர், இந்த ஜவுளி கடையே உங்கதுதான்னு ரீல் விட்டேன். அசந்து போய் ஜவுளியே எடுக்காம வெளியே போயிட்டா. டேய், எதுக்குடா அப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க? பிறகு நான் உங்களை மாதிரி காரா உடைக்க முடியும்? ராஜா, இன்னைக்கு எங்க இன்டர்வியூ? இன்னைக்காவது வேலை கிடைக்குமா? என்ன பீட்டர், இன்னைக்காவது வண்டி ரெடியா? ரெடி சார். ட்ரையல் பார்த்துட்டு கம்பெனில கொண்டாந்து விட்டுறேன் சார். அப்படியே நம்ம பெட்ரோல் பங்க்ல போய் டேங்க் ஃபில் அப் பண்ணிக்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே ஓகே. ராஜா, நீ சும்மா தானே இருக்க, செட்டில் ஆள் இல்ல. வண்டியை ட்ரையல் பார்த்துட்டு அவர் கம்பெனில கொண்டு போய் விட்டுரு. நானா? பெரிய மனுஷன்ப்பா, தெரிஞ்சு வச்சுக்க, பின்னால யூஸ் ஆகும். பீட்டர், சொன்னா கேளுப்பா. போகலாம். ரைட். தேங்க்ஃபுல் பண்ணுங்க. சரிம்மா. மேடம், சாவி எப்படிங்க? ஏன் அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்புறமா உங்க வண்டிக்கு போறோமா? என்ன விளையாடுறியா? முதல்ல நான் தான் வந்தேன், என் வண்டிக்கு பெட்ரோல் போடு. நீங்க எப்ப வந்தா என்னமா? எங்க முதலாளி வண்டி வந்திருக்கு, அவர்தான் எனக்கு முக்கியம். அவர் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் உங்க வண்டிக்கு போறோமா? இதை விட்டு வர பங்க் இல்லையா பெட்ரோல் போட? சுத்து வட்டாரத்துல நீங்க எங்க போனாலும் எங்க முதலாளியோட பெட்ரோல் பங்கு தான். என்னப்பா அந்த அம்மா இப்படி கோச்சிட்டு போறாங்க? போனா போறாங்க, எங்க முதலாளிக்கார விட அவங்களா எனக்கு முக்கியம். நீங்க கொடுங்க சாவிய. இந்தா. Come on. Excuse me, left. Hello. Excuse me. Shit, இவனா இங்கே வந்துட்டேன். எனி ப்ராப்ளம்? No, ஏதாவது உதவி? no thanks. ஓகே. Excuse me, please stop. Hello. Brother, ஒரு சின்ன ஹெல்ப். பிரதரா? டேய், ஆரம்பமே தப்பா இருக்கடா. கார் பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு. கொஞ்சம் பெட்ரோல் இருந்தா குடுக்குறீங்களா? நாங்க உனக்கு பெட்ரோல் கொடுத்தா ஆளுக்கு ஒரு முத்தம் நீ தரியா? யோ, என்னையா அது? பிரதர், நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் கொடுக்கலாம்னு தான். யோ, நாங்க அவகிட்ட கேட்டது முத்தம் யா முத்தம். இது அதை விட நல்லா இருக்கும்.
ஏண்டா இனிமே எந்த பொம்பளை கிட்டயாவது முத்தம் கேப்பியாடா? சார் இனிமே என் பொண்டாட்டி கிட்ட நான் முத்தம் கேட்க மாட்டேன் சார். ஏதாவது உதவி தேவையா? Mind your own business. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாதா? இருட்ட போகுது, இந்த பக்கம் ஒரு வண்டி கூட வராது. ஆல் இந்தியா ரேடியோ வானிலை பற்றிய விசேஷ அறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த மண்டலத்தின் விளைவாக அடுத்த 24 மணி நேரத்திற்குள் சென்னை, செங்கல்பட்டு, நெல்லூர் கடற்கரை பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் புயற்காற்றும் வீசக்கூடும். அம்மா, அண்ணன் வந்துருச்சு. கொஞ்சம் இருங்க. ராஜா, முத மாச சம்பளத்தை சாமி படத்துக்கிட்ட வச்சு எடுப்பா. சாமி படத்துக்கு முன்னால வைக்கலான்னு தான் சம்பளம் வாங்கினேன். ஆனா சாமி கவுத்துட்டாரு. சாமி கவுத்துட்டாரா? என்னப்பா சொல்ற? பிட் பாக்கெட்ல பணம் போயிருச்சுமா. டே ராஜா, பாவி. கவலைப்படாத தங்கம், உன் மகன் தெய்வம். அதனாலதான் அவன் பிட் பாக்கெட்ல பறி கொடுத்த பணம் இப்ப என் கையில கிடைச்சிருக்கு. நிஜமா சொல்றீங்க? உன் சம்பளம் எவ்வளவு? 2000 ரூபாயா? ஆமாப்பா. அத கவர்ல தானே போட்டு தருவாங்க. இப்ப அந்த கவர் என்கிட்ட இருக்கு. அப்படியா? சரியா இருக்கான்னு பாரு. பிரிச்சு பாரு. பிளேடு, ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தேன்டா. என்னங்க இதெல்லாம்? நம்ம பையன் நம்ம கழுத்தை அறுத்துட்டாண்டி. 1 மாசமா வேலைக்கு போறதா நம்ம கிட்ட போய் சொல்லி இருக்கான். நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த வேலையை இவன் வேற எவனோ ஒருத்தருக்கு தானம் பண்ணிருக்கான். அப்பா, விஷம் குடிச்சு சாக இருந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் அந்த வேலையை விட்டு கொடுத்தேன்.
இல்லைன்னா இந்த குடும்பம் ஐயோ எனக்கு விடுங்க ஐயோ ஐயோ விடு அடிக்காதீங்க பாப்பா வேணாம் இந்த பாரடி, இனிமே இவன் இந்த குடும்பத்தை காப்பாத்த வேண்டாம். எனக்கு கால் இருக்கு. இவன மகனா பெத்த பாவத்துக்கு இந்த குடும்பத்துக்கு இனிமே நான் உழைக்கிறேன்டி, நான் உழைக்கிறேன். இவரு ஊருக்கு உழைக்கட்டும். ஊருக்கு உழைக்கிறானுங்களா? வாங்க சார், ரிக்ஷா வருமா? வரும் சார். அது என் வண்டி, ஒரு ரிக்ஷால ஏத்துக்குவியா? என்ன சார் இது? ரிக்ஷால எப்படி சார் காரை ஏத்த முடியும்? காரை ரிக்ஷால ஏத்த முடியாது. ஆனா ரிக்ஷாக்காரமா மட்டும் கார்ல போற பொண்ணு காதலிக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? என் தங்கச்சியை பார்க்க கூடாதுன்னு உன் மவன்கிட்ட சொல்லி வை. தங்கச்சியா? நீங்க வேற யாரையும் நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ராஜா ஓமாவும் தானே, அதுல சந்தேகம் இல்லையே. ராஜா ஏமாவன் தான். அப்ப நான் சொல்றதுலயும் சந்தேகம் இல்ல. சத்தியமா அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. அப்ப அவன் செய்யறது சரின்னு சொல்றியா? நீங்க சொல்றது பொய்ன்னு சொல்றேன். கண்டிச்சு வைன்னு சொல்றேன், கதையாடா சொல்ற? தம்பி, வார்த்தையை அளந்து பேசுங்க. மரியாதை கொடுக்கலன்னா மரியாதை கிடைக்காது. மரியாதையா? சோளா ஹோட்டல்ல ரூம் போட்டு பேசுவோமாடா? ஏய், என் மகன் அப்படிதான்டா லவ் பண்ணுவான். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. போடா. போடவா? குட். உன் விதியை மாத்தலான்னு பார்த்தேன், முடியாது போல இருக்க. நிறுத்துடா. உன் தங்கச்சி லவ் பண்ணா அவளை வீட்டுக்குள்ள பூட்டி வை. அதை விட்டுட்டு இங்க வந்து கொலைக்கிறிய. ஒரு வேடிக்கை பாத்தியா? அப்பன் செஞ்ச பாவம் மவன் தலையில விடியும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க மாறி போச்சு. மவன் செஞ்ச பாவம் அப்பன் கால்ல வந்து விடிய போகுது. நீ எதுக்கு இந்த ரிக்ஷா ரேட் பேசி வித்துரு? இனிமே நீ ரிக்ஷா ஓட்ட மாட்ட. தங்கம், உன் மகனுக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்துடணும்னு ஒத்த கால்ல நின்ன. இப்ப என்ன நிஜமாவே ஒத்த கால்ல நிக்க வச்சுட்டாமா. உங்க காலுக்கு ஓய்வு கொடுப்பான்னு சொல்லுவிய. இப்ப ஒரேடியா ஓய்வு கொடுத்துட்டாமா. மகனேன்னு சொன்னதை விட சிவனேன்னு சொல்லி இருந்தா ஒரு வழி பிறந்திருக்கும். ₹1 சம்பாதிக்க வக்கில்ல இவனுக்கெல்லாம் ஏண்டி பணக்கார வீட்டுல காதல்? உன் மகனுக்கு அவன் காதல் முக்கியமா தெரிஞ்சிருக்கு. அவன் அப்பனோட கால் முக்கியமா தெரியலம்மா. நில்லுடா. எங்கடா போற? பதிலுக்கு அவன் காலை எடுக்க போறியா? அவன் காலை எடுத்துட்டா உங்க அப்பாக்கு திரும்ப கால் வந்துருமா? இதுக்கெல்லாம் நீதானடா காரணம். அத பத்தி நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படாம இப்படி கோவப்பட்டா என்ன பிரயோஜனம்? புத்தி கெட்டத்தனமா ஏதாவது செஞ்சு உங்க அப்பாவை படுக்க வச்ச மாதிரி இந்த குடும்பத்தையும் படுக்க வச்சிடாத. போய் பொழப்ப பாரு. இவன் எங்கடி பொழப்ப பார்க்க போறான்? என் பொழப்பையும் சேர்த்துல கெடுத்துட்டா. தங்கம், இனிமே நம்ம குடும்பத்தை அந்த ஆண்டவன் தாண்டி காப்பாத்தணும். இல்ல பீட்டர், என் குடும்பத்தை நான் காப்பாத்த போறேன். அவங்க வடிக்கிற கண்ணீர் ஆனந்த கண்ணீரா மாத்த போறேன். அவங்க படுற வேதனை என்னை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது.
என்ன எங்க அப்பா ஒரு ரிக்ஷாக்காரன் பிள்ளை மாதிரி வளர்க்கல, ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி வளர்த்தாரு. பட்டு பாவாடை உடுத்தி பட்டுப்பூச்சி மாதிரி திரிய வேண்டிய என் தங்கச்சி பழைய துணி உடுத்துறப்போ எனக்கு மட்டும் எதுக்குப்பா புது ட்ரெஸ்னு பல தடவை கேட்டிருக்கேன். டேய், அந்த கவலை உனக்கு எதுக்குடா? நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கிற வழியை பாடுறா. அப்பதானே நம்ம குடும்பம் தலைநிமிர்ந்து நிற்கும். என் வாய் அடைச்சிட்டாரு எங்க அப்பா. பூவிக்க போக வேண்டாம்னு பல தடவை என் தங்கச்சி நான் தடுத்திருக்கேன். அண்ணே, நீ படிச்சு வேலைக்கு போன பின்னால என்ன பூ மாதிரி வச்சிருக்க மாட்டியா? மேல என்ன பேச விடல என் தங்கச்சி. எங்க அம்மா கூலி வேலை பாக்குறதையும் பாத்திரம் தேய்க்கிறதையும் பார்த்து கண் கலங்கி இருக்கேன். நான் கூலி வேலை செஞ்சாவது உன்னை காப்பாத்துறமான எங்க அம்மா கிட்ட கெஞ்சி இருக்கேன். ஏ ராஜா, நான் பெத்த மகன் உன்னை இந்த உலகம் பாராட்டணும். அதை கேட்டு நான் பூரிக்கணும். அதனால நீ படிக்கணும். படிக்கிறதுல மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும். தீர்மானமா சொல்லிட்டாங்க எங்க அம்மா. இவங்களையெல்லாம் நான் மறந்துடுவேனா பீட்டர்? ஒரு குருட்டு பிச்சைக்காரன் குடும்பத்துக்கு உதவி பண்ணி கிடைக்கிற வேலையை விட்டேன். ஒரு ஜவுளிக்கடை முதலாளி உயிரை காப்பாத்த போய் இன்னொரு வேலையை கை நழுவி போச்சு. தான் மகனுக்கு வேலை கிடைக்கலனா தான் குடும்பத்தோட சாக போறேன்னு ஒரு தாய் எழுதியிருந்த லெட்டர் படிச்சதும் கிடைச்ச வேலையும் விட்டு கொடுத்தேன். அடுத்தவங்க படுற கஷ்டங்களை பாக்குற போது என் குடும்பத்தோட கஷ்டம் எனக்கு மறந்து போகுது. நான் என்ன செய்வேன் பீட்டர்? ராஜா, தான் குடும்பத்தை நினைக்காம அடுத்தவங்க வேதனையை தீக்கிற மனச ஆண்டவன் எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்ல. அத உனக்கு கொடுத்திருக்கான். நீ பெரிய ஆளா வருவ. அதுக்கு முன்னால சந்தியா எனக்கு பொண்டாட்டியா வரணும். அப்படியா? அவ உன்னை பணக்காரன் நினைச்சுதானே காதலிச்சா? கல்யாணத்தன்னைக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நீ உதவி பண்ணா நான் எதையும் சாதிப்பேன். உனக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு. ராஜா, எவ்வளவு கல் மனசா இருந்தா ஒரு வாரம் என்ன பார்க்காம இருந்திருப்பீங்க. உங்க வீடு தெரிஞ்சிருந்தா நானே உங்க வீட்டுக்கு ஓடி வந்திருப்பேன். நான் ஒரு வாரமா சரியா சாப்பிடல, சரியா தூங்கல. சந்தியா, என் கவலையே வேறமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா போய் பிசினஸ் கவனிக்க சொல்லிட்டாரு எங்க அப்பா. நல்ல விஷயத்துக்கு எங்க கவலைப்படுறீங்க? சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல சந்தியா, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க எங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரு. ராஜா, சந்தியா, உங்க அப்பா வசதியானவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்க அப்பாவுக்கு இருக்கிற வசதிக்கு முன்னாடி உங்க அப்பா நத்திங். நமக்கு கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நாம 2 பேரும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பாவும் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, உங்க அப்பாவும் மறுக்க மாட்டாரு. ஏன்னா நான் படிச்ச மாப்பிள்ள, வசதியான மாப்பிள்ள. வணக்கம் முதலாளி. வணக்கம் முதலாளி. நீங்க எப்பவுமே பென்ஸ், பிளேமவுத், டயோட்டாவில தான் போவீங்க. திடீர்னு அம்பாசிடர் எடுத்துட்டு வர சொல்லிட்டீங்க. எந்த நம்பர்னு சொல்லல. அதனாலதான் எல்லா அம்பாசிடரையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் 10 வண்டி செட்ல நிக்குது, ரெடி ஆகல. அதுவும் ரெடியா இருந்தா எடுத்து வந்திருப்போம், மன்னிச்சுக்கோங்க. 5 வண்டிக்கு இன்ஜின் 5 வண்டிக்கு இன்ஜின் இறங்கி போச்சு, 5 வண்டி காத்து இறங்கி போச்சு. அவர் கேட்டாரா காத்து கீத்துன்னு? சும்மாறா. எப்படி செட்டப் படிச்சுப்ப பீட்டர், நான் 7381ல வரேன், நீங்க எல்லாம் போகலாம். சரி முதலாளி. ஆல் டிரைவர்ஸ் கம் ஆன். சந்தியா, நாளைக்கு காலையில திருநீர்மலை கோயில்ல உனக்காக நான் காத்திருப்பேன். அங்கே நமக்கு கல்யாணம். நீ வரலனா பிளைட்ல அமெரிக்காவுக்கு பறந்துகிட்டே இருப்பேன்.
எங்க பொண்ணு இல்லாம எப்படி கல்யாணம்? ஐயரை வச்சு என்ன பண்றது? ஏண்டா என்ன விட்டா வேற ஆளே கிடைக்கலையா அந்த கல்யாணம் பண்றதுக்கு? அது என்னமோ சாமி, திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உமை விட்டா வேற ராசியான ஐயரே கிடையாது. அப்படி ஒரு யோகம் உமக்கு. என்ன பண்றது, நான் பண்ணிட்டதே திருட்டு கல்யாணம். அதனாலதானோ என்னமோ எல்லாம் திருட்டு கேஸாவே வந்து மாட்டுறது. நான் என்னைக்கு போலீஸ்ல மாட்ட போறணும்? டேய் என்னடா இது நாயா இண்டே இருக்கு. நீங்க பாட்டுக்கு என்ன கடத்தின்னு வந்து இங்க உட்காத்தி வச்சுட்டேல. கடத்திட்டு வர்றதுக்கு பெரிய எம்எல்ஏ ஆத்துல மாமி தேடின்னு இருப்பாடா. இப்ப மாமியை தானே பாக்கணுமா? டேய் மாமியும் கடத்திட்டு வாங்கடா. வேண்டாம் வேண்டாம், மாமி ஆத்துலயே இருக்கட்டும். அபிஷ்டோ அபிஷ்டோ. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. போலீஸா? இல்லையா? என்ன சந்தி எவ்வளவு லேட்டு? உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வா. அட பாவீங்களா, டேய் என்னடா சதி பண்றீங்க? டேய் மிதிச்சு போடு அப்படி. உனக்கு நீ தேவையில்லை, நாங்க பாத்துக்கிறோம். நீ புது மாப்பிள்ளை போ. என்னது? இறங்குடா. புது மாப்பிள்ளை? டேய், கொஞ்சம் இறங்குடா. ஏய். நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, சீக்கிரம் வாங்க. சாமி தப்பா சொல்றீங்க, நல்ல நேரம் வந்துகிட்டே இருக்கு. இல்ல சந்தியா? உட்காருமா. சீக்கிரம் மந்திரத்தை ஆரம்பிங்க. சரண்யே திகம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்துநாயேன மம ஜீவனஹேதுனா. தேவதானிதகே ஜீவதரதாம் சதம் சதவான் பவஜிதா யுக்தோபதே ஜகாயுஷ்டேமே விஜே பிரதிதிஷ்டதி. உங்களை நடக்க வரைக்கும் என்னடா பண்ண? பிஸ்கி சாப்பிட்டேங்க. அது இல்லைங்க, 4 பேர் சேர்ந்து கட்டி போட்டாங்க. வாயை பிளந்து பிஸ்கியை உள்ள ஊத்திட்டாங்க. என்னால ஒண்ணுமே செய்ய முடியலைங்க. டேய் அருண், இன்னும் 1/2 மணி நேரத்துல அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க டேடி. 6வது அறிவு எதுக்கு வச்சிருக்கான்? அது வேலை செய்வேனா? டேய் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டது நம்ம பொண்ணுடா. முள்ளு மேல சேலை விழுந்துச்சு. அத பக்குவமா தான் எடுக்கணும். சந்தியா பிறந்த வீட்டுக்கு வரணும். அந்த பையன் மாமியார் வீட்டுக்கு போகணும். என்னடா சொல்ற? உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ ஓல்ட் மேன். நான் பாத்துக்கிறேன். எங்க உங்க வீட்ல ஸ்விமிங் பூல் இருக்கா? ஷவர் பாத் இருக்கா? நீ தான் பார்க்க போறிய. பார்த்தா அசந்துருவீங்க இல்லையா முதலாளி? எங்க உங்க வீட்ல காலையில என்ன டிஃபன் பண்ணுவாங்க? நீ தான் சாப்பிட போறிய. சாப்பிட்டா அசந்துருவீங்க இல்லையா முதலாளி? எங்க நாம 2 பேரும் ஜோடியா போய் இறங்கினா உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும்ல? அதிர்ச்சி தானே? அது நிச்சயமா இருக்கும். அத பார்க்கத்தானே நானும் வந்துகிட்டு. என்னங்க இது இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்கதான் என் தெய்வம் இருக்கு. ஆசீர்வாதம் வாங்கலாம் வா. கோயிலா? குடிசையா இருக்கே. உள்ள போய் பாருங்க. அருள் வந்து ஆடுனாலும் ஆடுவீங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு. ஆசீர்வாதம் வாங்க போகும்போது வெறுங்கலத்தோட போக கூடாது. அதுக்காக கழுத்தை வெட்டிட்டு போக சொல்றியா? மாலை போட்டு போக சொல்றேன். அத சொல்லியா? நான் பதறிட்டேன். அதுதான் கழுத்து. வா. என்ன பதிலா? அது வந்துமா, இவங்கெல்லாம் யாரு? உனக்கு மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார். இவங்க எனக்கு என்ன உறவு முறைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. ஏன் என்னை ஏமாத்துன? ஏன் என்னை ஏமாத்துன? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? எனக்காக என் வாழ்க்கைய நாசம் பண்ண? நீ அழுததை விட எங்க அம்மா அதிகமாவே அழுதாங்க. நீ கதறதை விட என் தங்கச்சி அதிகமாவே கதறினா. நீ துடிச்சதை விட என் தம்பி அதிகமாவே துடிச்சான். எங்க அப்பா கால் உடைஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ எங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமா? உங்க அண்ணன். நம்ம காதலை உடைக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பாவோட காலை உடைச்சிட்டான். அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு என்ன கண்டிச்சிருக்கணும், இல்ல ஒன்ன கண்டிச்சிருக்கணும். ஒரு பாவ மரியாதை எங்க அப்பாவை தண்டிச்சானே,
அது என்ன நியாயம்? ஆ? அப்பா, எது நடக்க கூடாதுங்கிறதுக்காக இவங்க அண்ணன் உங்க காலை உடைச்சானோ, இப்ப அதையே நான் நடத்தி காட்டிட்டேன்ப்பா. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நில்லுடா. அவ அண்ணன் செஞ்ச தப்பியே தானே நீயும் செய்திருக்க. அவனை தண்டிக்கிறத விட்டுட்டு இந்த பொண்ணை தண்டிச்சிட்டியடா நீ. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என் பையன் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் இருக்கும். பேசாம ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவருக்கு நான் கழுத்தை நீட்டிட்டேன், அதனால இந்த வீட்டுல மருமகளா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? No. I will always be the daughter to Chandrasekhar and a sister for Arun. பெரிய பணக்காரியா இருந்தோ ஒரு ரிக்ஷாக்கார மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலுக்கே ஒரு வழிகாட்டியா மாறிட்டியடி. இங்க ராஜா யாரு? நான் தான். ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்ச கடத்திட்டு வந்து கட்டாய தாலி கட்டியிருப்பேன். அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிறதே தண்டனை தானே. Shut up. ராஜா ஸ்டேஷனுக்கு வா. சந்தியா, வாமா போலாம். பயப்படாம வாமா. அவ வரமாட்டா. இன்ஸ்பெக்டர், காக்கி சட்டை போட்டுக்கிட்டா காதலுக்கும் கடத்தலுக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஏ சார், ஒரு நல்ல காதலை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? இதாமா பொண்ணை பெத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சார் பெரிய கம்ப்ளைண்ட்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா காதலை பிரிச்சிருவீங்களா? ஹலோ, நீ யாரு? நீ ஒரு ரிக்ஷாக்காரன் ஓடி வந்திருந்தா உங்க அண்ணனும் இப்படிதான் வந்திருப்பான். எங்க அண்ணன் ஒண்ணு இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்க மாட்டார். ஷட் அப். நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? சம்பந்தப்பட்ட பொண்ணை பேச சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. அம்மா, இன்ஸ்பெக்டர் கேக்குறாருல, அவர் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், அவகிட்ட என்ன கேக்குறது? முதல்ல அந்த பயலை அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், யாரும் என்ன கடத்திக்கிட்டு வரல. நானா விரும்பி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சந்தியா, இப்ப நீ என் கூட வர போறியா இல்லையா? நான் ஏன் வரணும்? இது என் புருஷன் வீடு. நான் இங்கதான் இருப்பேன். இன்ஸ்பெக்டர், அதான் சொல்லிட்டாங்களே, புறப்பட வேண்டியதானே. மிஸ்டர் அருண், வாங்க போலாம். இப்ப நீ என் கூட வரமாட்டல்ல? ஓகே, உன்னை வர வைக்கிறேன். நாங்க வரோம் சந்தியா. வரோம். எம்மாடி, உன்னோட அதிர்ஷ்டம் தெரியாவது இவனுக்கு வேலை வெட்டி கிடைச்சு 2 பேரும் சந்தோஷமா இருங்க. நான் வரட்டுமா? மறுபடியும் வந்து பாக்குறேன். அவன் உயிரோட இருந்தா தானே அவங்க இருப்பா. அவன் கழுத்துல நேத்து ஏறின தாலி இன்னைக்கே இறங்கினாலும் தப்பு இல்ல. சோ இந்த 6 புல்லட்டும் அவன் உடம்புல இறங்கினாலும் தப்பு இல்ல. ஓகே சார். நில்லுங்கடா. இவங்களை எங்கடா அனுப்புற? அம்மா, என்ன அவமானப்படுத்துறது மட்டும் இல்ல, நம்ம குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி போயிட்டா உமாவ. ஏன் மகளா? யாரா ஏன் மக? எப்ப அவ உன்ன தலைகுனிய வச்சாலோ அப்பவே நான் அவளை தலை முழுகிட்டேன். அந்த குடிசையிலிருந்து கஷ்டப்பட்டாதான் அவளுக்கு இந்த வீட்டோட அருமை தெரியும். முடிவா சொல்றேன், அவ தாலி அறுத்துட்டா கூட இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. ஆசை கொண்ணும் பெத்துட்டேன்னு மனசு பூரிச்சு போயிருந்து என் ஆசையை அடியோட அழிச்சிட்டா. அவ செத்துட்டான்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அருண், நீ மட்டும் எனக்கு போதும். ஓடி போனவளுக்காக நீ கொலைகாரனா மாற வேண்டாம். டாடியை விட மம்மி பெட்டர். நீங்க போலாம். அம்மா, என்னம்மா இது? நடந்தது நடந்து போச்சு. இவங்களை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க வேண்டிய நீங்களே இப்படி சொல்லிட்டீங்களே அம்மா. உனக்கு தெரியாதுடி, நான் இப்படி சொன்னதுனாலதான் என் பையன் மனச மாத்திக்கிட்டான். நீ சொன்ன மாதிரி நான் கெஞ்சி கேட்டிருந்தா அவன் இருந்த வேகத்துக்கு என் பொண்ணு விதவியாத்தான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பா. என் பொண்ணு தாலியை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. ருக்கு ருக்கு, ஏன்பா? கோயிலுக்கு பூ கொண்டு முடியுமா? இன்னும் புறப்படலையா? இதோ கிளம்பிட்டேன்பா. ருக்கு, இந்த பூவெல்லாம் கொண்டு போய் சாயம்படத்துக்கு போடு. ஏன்ன இனிமே நீ பூ வைக்க போக வேண்டாம். அண்ணா, சொன்னா கேளு. அம்மா, என்னடா இனிமே நீங்க வேலைக்கு போக வேண்டாம். என்னடா சொல்ற? நாங்க 2 பேரும் சம்பாதிச்சுதான் இந்த குடும்பமே நடக்குது. அப்பாவால இனிமே வேலைக்கு போக முடியாது தெரியுமில்ல? நான் சம்பாதிக்கிறேமா? ஆமா,
கிடைச்ச நல்ல நல்ல வேலையெல்லாம் விட்டுவிட்ட. இப்ப யார் திடீர்னு உனக்கு வேலை கொடுக்க போறா? ஒரு நல்ல வேலை இருக்குப்பா. எங்க வீட்டு பாத்ரூம் இதுதாம்மா, போய் குளி. வேற புடவை போட்டிருக்கேன், எடுத்து கட்டிக்கமா. இவ்வளவு நல்ல புடவையா இருக்க, ஏதாவது கிழிஞ்ச புடவையா இருந்தா கூட. என்கிட்ட இருக்கிறதுலயே இதுதாண்டி சுமாரான புடவை. இவ்வளவு நல்ல புடவை கட்டினா திமிரு ஜாஸ்தி ஆயிடும், அப்புறம் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டாங்க. உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த புடவையை கொடுக்கலமா. எங்க வீட்டுல இருக்கிறதுலே நல்ல புடவை இதுதான். உன் புடவை துவைச்சு காய போடுறேன், காஞ்சதை மாத்தி கட்டிக்குமா. ஏ ராஜா, என்னடா அது? நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிட்டு வர்ற? இதுல என்ன தப்பு? இனிமே நான் ரிக்ஷா தான் ஓட்ட போறேன், சம்பாதிக்க போறேன், குடும்பத்தை காப்பாத்த போறேன். நீ தான் சம்பாதிக்கணும், நீ தான் குடும்பத்தை காப்பாத்தணும். அதுக்காக நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணுமா? என்கிட்ட சொல்லியிருந்தா ஆட்டோ ரிக்ஷாவோ டாக்ஸியோ ஏற்பாடு பண்ணி தந்திருப்பேன்ல. சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் நான் ரிக்ஷா ஓட்டல, அதுக்கு வேற காரணமும் இருக்கு. கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதலா? அது இல்ல பீட்டர், எங்க அப்பாவோட காலை எதுக்காக அந்த பெரிய மனுஷன் உடைச்சான்? தான் தங்கச்சி ஒரு ரிக்ஷாக்கார மகனை காதலிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக. இப்ப அதே தங்கச்சிய இந்த ரிக்ஷாக்காரனுக்கு பொண்டாட்டி ஆக்கிட்டேன். வெரி குட், நீ ஜெயிச்சிட்ட. எஸ்,